இல்லை இல்லை இங்கே கோவிலுக்கு போகிறதுக்கு வழிக்கு நார்த் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு. போய் பார்த்துருவோம். ஜி வெல்கம் டு திருவாரூர். நான் உங்கள் தோழன் சுதாகர் வி பீயிங் ஹியூமன். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கிங், கமெண்டிங். என்ன ஜி கரெக்டு தானே?
ஜி வெல்கம் டு திருவாரூர். நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து திருவாரூர் தியாகராஜர் கோயில். கிட்டத்தட்ட இதை சுற்றி பார்க்குறதுக்கு வந்து ஒரு நாள் ஆகுன்றாங்க. இதோட அழகு வந்து ரொம்ப பழமையான வரலாறு. இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு பாடல் பெற்ற ஸ்தலமும் கூட. முக்கியமாக பார்த்திங்கன்னா இது வந்து சோழர்களோட முதன்மையான தலைநகரமாக இருந்தது. தஞ்சை பெரிய கோயிலுக்கு முன்னாடி, தஞ்சாவூருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் வந்து வந்து முதல் தலைநகரமாக இருந்திருக்கு. இன்னொன்று முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா இது வந்து இசைக்கும் வந்து நல்ல முதன்மையான ஒரு இடம் திருவாரூர். திருவாரூர் வந்து இசைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நகரம். இப்போதான் நம்ம திருவாரூரோட வரலாறும் நமக்கு தெரிந்த வரலாறும், அதாவது நமக்கு தெரிஞ்சதுன்னா உண்மையான வரலாறு, அதை பற்றி சும்மா பதிவு போட்டுருந்தேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எவ்வளோ பெரிய மதில் இது பாருங்கள், இவ்வளோ பெரிய கதவு. வா, அருமையாக இருக்கு பாருங்கள். ஓ, இது இந்த மண்டபம். இங்கே பாரு. நடராஜன் பாதத்தில் நான் கொண்ட வேதம் மனதில் ஒரு நாள். ஒரு நல்ல பதிவுக்காக. சரி, அது கர்நாடிக் மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அதுக்கு ஒரு இதுவாக சப்போர்ட்டிங்க. நடராஜன் பாதத்தில் நான்
மக்களே, இதில் ஒரு தனி சிறப்பு என்னென்னா, இந்த கோயிலுக்கு நவகிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று பார்க்காம தனியாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற நவகிரகம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே நேர்கோட்டில் இருப்பாங்க. இது வந்து இது ஒரு முக்கியமான மாணிக்கவாசகர் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. இந்த நவலிங்கம், நவகிரகம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கர் இடத்துல இருக்குது. அந்த வெளியில் வந்து ஒரு தெப்ப குளம் இருக்குது. அந்த குளத்தோட அளவு என்னவோ அந்த அளவுக்கு வந்து இந்த கோவில் மட்டும் உள்ள இடம். அருள்மிகு அன்பியம் கோதை உடனுரை புற்றிடை கொண்டனாக திருக்கோயில். அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில், திருவாரூர். நேரம் காலை 10 மணி. கமலாலயை தாயார் திருவடி போற்றி, வன்மீயநாத திருவடி போற்றி. திருஞானசம்பந்த பெருமான திருக்கடைக்கான் தலம் திரு ஆறு பண் வாழி வன்னியன் தோல் உடையான் வளர் திங்கள் வாய்த்த நல்லியை நான்முகத்தோ தலையை அல்லியம் கோதை அன்னை ஆகத்து அமர்ந்து அருளி
நண்பர்களே, இது வந்து நம்ம திருவாரூர் தியாகராஜர் கோயிலோட பெரிய ஒரு 5 ஏக்கர் இடம் உள்ள இது கோயில். அதில் பெரிய பெரிய பகுதிகள்லாம் இருக்குது. ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதியாக சேர்ந்து ஒரு பெரிய பகுதியாகுது. அதில் குறிப்பிட்டு பார்க்கணுன்னா இது வந்து அம்மன் சன்னதி அப்படின்றாங்க. ஸோ அம்மன் சன்னதிக்கு கொஞ்சம் பேக் சைடில் வந்து ஒரு அப்படியே கொஞ்சம் பெரிய 9 கோபுரம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒரு நாள் ஆகக்கூடிய வரலாறு இது. கருவறைக்கு அளவுடு இல்லை, இருந்தாலும் ஓகே, ஸ்கிப் பண்ணிடலாம் அதை. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இதுதான் பார்க்கணும். யார் இது வந்து இந்த பக்கம் இறங்க அப்படியே வரவங்க காட்சி கொடுத்தாரு அப்படியே காட்சி கொடுத்தாரு. அடுத்த ஒரு கோவிலே அது. ஆனால் மறுபடியும் தேன் போட்டுருந்துச்சு, மேபி அதுக்கு அபிஷேகம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாண்டு வெளியில் இருக்கு. என்னண்ணா? ஓ அப்படிங்களா? ஓகே ஓகே ஓகே. கடன் பிறவி கடன் எல்லாம் போயிருக்கு. கடன் திருச்செறையில் ஒரு ஓ கோயில் அப்படிங்களா? ஓகே. ருணம்னா கடன். திருச்செறையில் ஒரு கோயிலே இருக்குது. ஆனால் இங்கே ரொம்ப சிறப்பியா, ஆனால் யாருக்கும் தெரியாது. நீங்கள் தியாகராஜர் உள்ளே வந்துட்டாலே வேற லெவல். இங்கே யாரும் வர முடியாது, வாய்ப்பே இல்லை. இங்கே உள்ளவன் எத்தனை பேருக்கு உள்ள தெரியும்? இங்கே திருவாரூர்லேயே இருக்கவனுக்கு எத்தனை பேருக்கு தெரியாது? நாங்கள் 11 வருஷமாக இருக்கோம். அதனால் எங்களுக்கே வந்து இப்போ தான் சாமி உள்ள விட்டு. ஓ 11 வருஷம் கழித்து உங்களுக்கு வந்து அருள் கொடுத்துருக்காரு. 12 வருஷத்துக்கு மேலே அது சைவ வழிபாட்டுனா என்ன? நம்ம தமிழர்களோட ஆசீவகம். ஆமாம், அதாவது சிவனே கடவுள் அப்படின்னு வழிபடுறது தான் சைவம். ஓ ஓகே. சைவம்னா சைவம் அசைவம் அதில் கிடையவே கிடையாது. அப்படி கிடையாது. சிவனே முக்கியம் தான் கடவுள் அப்படின்னு வழிபடுறதுக்கு பேர் தான் சைவ இது சித்தாந்தம். சைவ சித்தாந்தம். ஓகே, பரவாயில்ல. உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி. உங்கள் பேருங்கண்ணா? ரவிங்க. ரவி. என் பேர் சுதாகருங்கண்ணா, சென்னையிலேருந்து. ஒரு நல்ல பதிவுக்காக இது பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதுவும் நீங்கள் தகவல் சொல்கிறீங்க இல்லைங்களா, இந்த தகவல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்காக பதிவு பண்ணல. தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. சாமியெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் எதுவும் முற்பிறவியில் ஏதாவது பண்ணிருக்கணும். தியாகராஜரை பார்க்கணுன்னாவே பெரிய விஷயங்க. எல்லா கோவிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சாமியை பார்க்க போவீங்க. இங்கே சாமி உங்களை பார்க்கறதுக்காக போகும். கண்டிப்பாக. ஆமாம், ஓகே. கரெக்டு. மாணிக்க வாசகர் யாரோ ஒருத்தர் அந்த நால்வர்களில் ஒருத்தர் சொல்லுவார், ஒருத்தரை பற்றி பாடல் வந்து எழுதியிருக்கிறாங்க. எப்படின்னா எல்லாரும் வந்து இறைவனுக்காக அடிச்சுட்டு இது பண்ணிப்பாங்க. ஆனால் இறைவன் வந்து முன்னாடி கண்டுபிடிச்சாங்க, அதை இப்போ கண்டுபிடிக்க முடியல. சாமி 365 நாளும் 365 லீலை பண்ணிட்டு தான் இருக்காரு. ஓகே. நமக்கு அறியாமையினால இப்போ நமக்கு தெரிகிறது. அந்த 365 நாளும் 5 பார்ட்டாகவே இருக்கு, அது புக்காகவே இருக்கு. அதில் சாமியோட திருவாரூர்னால அந்த ஒரு பார்ட்டை படிச்சதுனால தான் நானே டக்குன்னு சாமியோட தான் எல்லாம் அப்படின்னு முடிப்பேன். சூப்பர். பற்றி 365 நாளும் 365 லீலை பண்ணிட்டு தான் இருக்கு. அவர் வந்து சும்மாலாம் இல்லையா, அவர் பேசும் கடவுள். என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். அவர் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்கோம். கடவுள்னா வந்து வேர்ல்டு கண்டிப்பா. ஆமா ஆமா கரெக்ட். ஆனா நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கறது சாமிக்கு தெரியும். அதனால தெரியாமலாம் கிடையாது, எல்லாமே அவருக்கு தெரிஞ்சுதான் நடக்கணும். இல்லை, நம்ம நண்பர் ஐடியில் தான் இருக்கார். நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. சிசிடிவி கேமரான்னு உண்மையாகவே சொல்லுனா நமக்கெல்லாம் வேர்ல்டுக்கு ஒரு சிசிடிவி கேமரா புரிதலுக்கு. ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் பரவாயில்ல, இவ்வளோ சாமி மேலெல்லாம் வந்து ரொம்ப அப்படின்னா லவ்வுங்க அவர் மேலே. நன்றிங்கண்ணா, நன்றிங்கண்ணா. அம்மா வரேங்கம்மா. சரிங்க ஜி. கண்டிப்பாக. போயிடலாம். இப்போ நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் தியாகராஜர் கோயிலோட குளத்து இருக்கிற பகுதி. குளம் வந்து வேறு ஒரு இது பக்கத்து, ஏன்னா இது
திருவாரூர். ராமா விட்டுட்டு இதோட வயலாக போய் பார்த்துட்டு சொன்னீங்கன்னா எப்படியான இல்லை புகையான உரத்தை மட்டும் வர முடியாது. அவர் எங்கே இறங்க காலையில் தான் இருந்தாலும் வரேன்.